உங்க மொபைலோட பேட்டரி லைஃப் 5 வருஷத்துக்கு மேல உழைக்கணும் அப்படின்னா 2 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. நிஜமான ஸ்டோரியோட நான் உங்களுக்கு சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் மொபைல் எடுக்கிறாங்க. ஒரே பிராண்டு, ஒரே மாடலு. 2 பேரும் யூஸ் பண்றாங்க, டெய்லி சார்ஜ் பண்றாங்க, 2 பேரும் யூஸ் பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு இப்போ ஒருத்தரோட பேட்டரி அப்போ எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரி இப்பவும் இருக்கு. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கு, நல்லா சார்ஜ் நிற்கு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்னொருத்தரோட மொபைல்ல சார்ஜே சுத்தமா நிக்கல, ரே ஆகிட்டே இருக்கு, திடீர்னு ஆஃப் ஆயிடுது. இன்னைக்கு அவரு தான் பேட்டரி மாத்திருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோ போடணும் எனக்கு தோணுச்சு. 2 பேரும் ஒரே மாடல் தான் வச்சிருந்தாங்க. 2 பேரும் ஒரிஜினல் சார்ஜர்ல தான் போட்டிருந்தாங்க, டூப்ளிகேட் சார்ஜர்ல யூஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தா எப்படி இவரோட பேட்டரி மட்டும் போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சார்ஜ் போடுற பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் கம்ப்ளைண்ட், அதுதான் பிரச்சனை. ஒருத்தர் பாத்தீங்கன்னா கரெக்டா 22, 80, 90 அதை மெயின்டைன் பண்ணாரு. எப்படி அப்படின்னா ஒரு 20% இருக்கும்போது சார்ஜ் போட்டுருவாரு, 80, 90 வந்த உடனே சார்ஜர் ரிமூவ் பண்ணிடுவாரு. 100 வரைக்கும் யூஸ் பண்ணல, 0 வரைக்கும் டக்குனா விடல, அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. அதை கவனமா பாத்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும், எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்கும் அப்பெல்லாம் சார்ஜ் போட்டுருவாரு. அந்த மாதிரி யூஸ் பண்ணாரு. அதனாலதான் அவரோட பேட்டரி பேக்கப் சுத்தமா இருக்குல்ல. சார்ஜ் போட்டே கேம் விளையாடுவாரு, சார்ஜ் போட்டே வீடியோ பார்ப்பாரு. இந்த மாதிரி பழக்கங்களால தான் அவரோட பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆயிடுச்சு, சீக்கிரமா போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்க பேட்டரியும் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சார்ஜ் போடுற ஹேபிட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி ஒரு 20% சார்ஜ் இருக்கும் போதே நீங்க சார்ஜ் போட ஆரம்பிச்சீங்க, 80, 90 வந்தோடனே சார்ஜர் ரிமூவ் பண்ணிருக்கேன். இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ஹவுஸ் மோட் யூஸ் பண்ணலாம், டார்க் மோட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப்பும் நீங்க நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவாக உழைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மொபைல் சம்பந்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.